ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ஒரு கப்பு பாசி பருப்பு இருந்தால் ரொம்பவே சூப்பராக வாயில் கரையிற ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாசி பருப்பில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துனோ அதே கப்புக்கு ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாந்துக்கறமா கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்து முந்திரி பருப்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவையை நல்லா வறுத்து ஊற்றுக்கோங்க. நான் நெய்யிலேயே ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பாசிப்பருப்பை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி சேராமல் அந்த பாசிப்பருப்பை நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்குற நெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். நான் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துகிட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா நெய் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எல்லா சுகர் சிரப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.